ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரமும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசியின் அதிபதி தான் குரு பகவான். ராசி அதிபதி போய் 8ல் மறையிறது அவ்வளவு நல்லதில்லை. வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ராசி அதிபதி போய் நமக்கு முதுகுக்கு பின்னாடி போய் நின்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலச்சூழல். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு, அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுறாரு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3 கூடையவர். ஆனாலும் இந்த ஆதிபத்தியத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. 2ஆம் அதிபதி தான் போய் நம்ம 4ல் உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. 3 கூடையவர் தான் 4ல் உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தாஷ்டம சனியாக தான் அவர் செயல்படுவார். 4ஆம் இடத்துல உட்காந்தா அவர் என்ன பண்ணுவார்? அப்போது 7.5 சனியோட மோசமானவர் இந்த அர்த்தாஷ்டம சனி. நீங்கள் இப்போ தான் இந்த 7.5 சனி முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டீங்க. அதுக்குள்ளேயும் அர்த்தாஷ்டம சனியாக வந்து இந்த சொச்சம் மிச்சம்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வலித்து எடுத்துகிட்டு போயிடுவார் அவர். என்ன, ஏற்கனவே இந்த 7.5 சனியில் உங்களுக்கு படாத பாடுபடுத்திருப்பார் உங்களை. இப்போது அதுலேருந்து இந்த ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் மூச்சு விட்டு வந்திருப்பீங்க. போன வருஷம் கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 7ல் இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு வந்தார். இப்போது அவர் உங்கள் ராசிக்கு 8ல் மறையிறது ஒரு பிரச்சனை. உங்கள் ராசிக்கு 4ல் சனி பகவான் இருப்பது அதை விட பிரச்சனை பெருசு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு. ஆனால் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியாக செயல்படக்கூடிய அந்த சனி பகவானை உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானையும் அவர் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2, 3 கூடிய அதிபதியையும் அங்கே பார்த்துட்றாரு. அப்போது பாருங்கள், இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி பயன்படுறாரு, எப்படி உங்களை காப்பாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை பார்வையிடுறதுனால தூரதேச பயணம் மேற்கொள்கிறதுக்கு வழிவகை செய்வார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ணிடுவார். 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறதுனால இந்த 12ஆம் இடம் புனிதம் அடையும், 2ஆம் இடம் வலுப்பெறும், 4ஆம் இடம் தூய்மை பெறும். அதாவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவெல்லாம் குறைச்சி உங்களுக்கு கொடுப்பார். அவர் எவ்வளோ பெரிய கல்லை தூக்கி உங்கள் மேலே போட்டாலும் அது அட்டையால் செய்யப்பட்ட ஒரு கல் மாதிரி தான் உங்கள் மேலே வந்து விழும். அதாவது அந்த அளவுக்கு அந்த கல்லோட வெயிட்டை குறைச்சி உங்கள் பாரத்தை, அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டமான காலகட்டத்தை அவர் குறைச்சி கொடுப்பார் உங்களுக்கு. இதுதான் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 8ல் மறைஞ்சி கிடந்தாலும் உச்சம் பெற்று உங்கள் 12ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால, இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடையில்லாத வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று, உங்களால் அதை சேமிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவாகும். கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு உங்கள் மனசே சொல்லும் உங்கள்கிட்ட. இப்போ தான் வாங்கினோம், பணத்தை காணும், ஆனால் அடுத்தது உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். இப்படி ஒவ்வொரு செலவுக்கும் உடனே உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமண தடை, இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே வம்பு வழக்கு பிரிவினை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்ந்து வாழுவீங்க. கடன் சுமையெல்லாம் குறைஞ்சி வரும். அதே போல் உங்கள் தாய்க்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாய்க்கு சில பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கும். அதையெல்லாம் குரு பகவான் பார்வையால் சரி பண்ணிடுவார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது பழமொழி. அப்படியாப்பட்ட குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 12ஆம் இடம் சொல்கிறது என்னன்னா அயன சயன போகஸ்தானம். அதில் எந்த குறையும் இருக்காது. தூரதேச பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாகவே கைகூடும். இது வரைக்கும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குரு பகவான் உங்களை பயணம் ஏற்றி விட்ருவார். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் இதிலெல்லாம் குறைவு இருக்காது. அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால புது வீடு கட்டுறது,
வண்டி வாகனம் வாங்குறது, தாய்க்கு மருத்துவ செலவு பண்ணுறது போன்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை குரு பகவான் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கையை உண்டு பண்ணுவார். இதை எல்லாமே சனி பகவான் தடுத்து ஆட்கொள்வார். அதாவது சனி பகவான் எல்லாத்தையுமே இதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு வராத அளவுக்கு. அதையே மீறி உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குரு பிரீத்தி பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் சுமாரான பலனை அனுபவிக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசி முதலிடம் வகுக்குது. அதாவது பரிகாரம் பண்ணக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா தனுசு, மேஷம், ரிஷபம், துலாம், கும்பம், மீனம். இந்த ராசிக்காரங்கள்லாம் கண்டிப்பாக குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும். அதாவது குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, முள்ளெரும்பு மாலை 2 சாத்தி, அவருக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு தேவையான பால், பழம், பன்னீர், சந்தனம், மஞ்சள், திரவிய பொடி, தேன், முக்கியமாக இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை காத்தருள்வார் குரு பகவான். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான். இந்த சோதனையை நீங்கள் சாதனை ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குரு பிரீத்தி பண்ணிக்கோங்க. குரு பிரீத்தி பண்ண கையோட சனி பகவானுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு சனி பிரீத்தி பண்ணிக்கோங்க. அதாவது சனிக்கிழமை பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு 2 எள் தீபம் ஏற்றுங்க. கைக்கு எள் கலந்த பச்சரிசி சாதத்தை தானமாக வழங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ஆடைய தானம் வழங்க முடியாதவங்களுக்கு. சரி, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு பலனை கொடுக்குது, எந்த அளவுக்கு நற்பலன்களை வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நன்மைகள் நடக்க போகுது. பாக்கி 50% அலைச்சலும், திரிச்சலும், மன உளைச்சலுமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ல் குரு மறைகிறது 1, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது 2. இந்த 2 காரணங்களால் உங்களுடைய ராசி மண்டலம் பாதிக்கப்படுது. இதிலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குரு வழிபாட்டையும் சனி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை கண் போல் காத்துக்கிட்டு வந்தார். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:30 மணிக்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:07 மணிக்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் முன்ன பின்ன ஒரு 6 நாளில் பயிற்சி ஆகிடுறாரு. ஆகையினால் நீங்கள் ரொம்ப உங்கள் ராசி மண்டலத்தில், அதாவது தனுசு ராசி மண்டலத்தில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடும் புத்திசாலித்தனத்தோடும் நடந்துக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. மெயினாக கடன் வாங்காதீங்க. ஆடம்பர செலவை குறைங்க. உபரி வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதை செயல்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாய் மேல் அக்கறை செலுத்துங்க. வீடு, வண்டி, வாகனம் பழுதாகிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ அல்லது ஏசியோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதையெல்லாம் அப்பப்போ சரி பண்ணிக்கோங்க. வாகனத்தில் பழுது பார்த்து வச்சுக்கோங்க. பெருசாக கடன் வாங்கி சிறுசாக எதையும் செய்யாதீங்க. சிறுசாக கடன் வாங்கி பெருசாக செய்யுங்க எதை வேணாலும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி தான்.